ரொம்ப அராஜகம் பண்றாங்க. எங்களை எங்கேயுமே நிக்க விட மாட்டாங்க. ஆட்டோல என்ன டச் பண்ணவங்க ரைட்ஸ் கிடையாது. அவர் விஜய் என்ன சொல்லிக்கிறாரு, எங்க அண்ணனை நான் பார்க்க போறேன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. இதே வேலை உங்களுக்கு என்ன நாங்க பண்ணிட்டோம்? என்ன பப்ளிக் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? பப்ளிக் எல்லாம் இது பண்ணிட்டோமா? ஏன் நீங்க எங்களையே நிறுத்துவீங்க? எங்களையே நிறுத்துவீங்க? எங்களை போய் எங்களை மாதிரி நீங்க என்ன தப்பு பண்ணோம்? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எங்களையே நிறுத்துவீங்க? நீங்க என்ன தப்பு இருக்குது? எங்களோட கஷ்டத்தை நாங்க சொல்ல போறோம். எங்களோட கஷ்டத்தை சொல்றதுக்கு மனோ கொடுக்கறதுக்கு அந்த ஐயா கிட்ட போறோம் நாங்க, விஜய் அண்ணன் கிட்ட. ஆனா இவங்க வந்து தேவையில்லாம நாங்க பப்ளிக்கும் டிஸ்டர்ப் பண்ணல, எதுவுமே பண்ணல. எங்களை பஸ் விட்டு இறக்குனா இது என்ன நியாயம்? நாங்க என்ன குற்றவாளியா, தீவிரவாதியா? அவங்க எல்லாம் விட்டுறாங்க. பொம்பளைங்களை கற்பழிக்கிறானுங்க, குழந்தைய கற்பழிக்கிறானுங்க, அவங்கள விட்டுறானுங்க. நாங்க எங்களோட மனு கொடுக்க போறதுக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது. நாங்க அதை அவர்கிட்ட தான் சொல்லுவோம், எங்க அண்ணங்கிட்ட. நீங்க எங்களை விட்டுட்டா நாங்க போயிட்டு யாரும் பப்ளிக்லாம் டிஸ்டர்ப் பண்ணல. நாங்க மட்டும் போயிட்டு மனு கொடுத்துட்டு வர போறோம். இப்படி பஸ்ல போய் நிறுத்தினா இது என்ன நியாயம்? நாங்க என்ன குற்றவாளியா, தீவிரவாதியா? ஐயா, அது எங்க பெருங்களுக்குள்ள ஏதோ பெரிய மனசு கஷ்டம், எங்களை வாழ தரத்துக்கு ஒரு பெரிய கஷ்டம்ன்றதால நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து மனு கொடுக்க போறோம். நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணல, நாங்க ரோட்டை மறிக்கல, எதுவுமே பண்ணல. போறவங்களே விட்டா என்ன பண்றது? எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, அதை நாங்க சால்வ் பண்ணதுக்காக நாங்க சாய்ஸ் ரொம்ப அராஜகம் பண்றாங்க. எங்களை எங்கேயுமே நிக்க விட மாட்டாங்க. காவல்துறை அராஜகம் ரொம்ப. எங்களை எங்கேயுமே நிக்க விட மாட்டாங்க, போக விட மாட்டாங்க. என்ன போறவங்களை கவர்மெண்ட் பஸ்ல இருந்து ஆட்டோல என்ன டச் பண்ணவங்க ரைட்ஸ் கிடையாது. என்ன பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. என்ன நாங்க கொள்ள அடிச்சுட்டு மாயில கஞ்சா விக்கிறோம். எங்க கஷ்டத்துக்கு மனு கொடுக்க போறோம். அவரு இது ரொம்ப தப்பு இல்லையா? சொல்லி நாங்க என்ன பண்ணிட்டு நாங்க எங்க தப்பு பண்ணிட்டோம்னா சொன்னா பரவாயில்ல. நாங்க எல்லாம் ஒன்னா போறோம், ஒன்னா போயிட்டு ஒன்னா வர போறோம். பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ண நாங்க ரொம்ப நாள் கனவு. அவர் எங்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்துட்டாரு. இப்ப அவரு நீங்க எதா இருந்தாலும் கஷ்டம்னா வாங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க யாரும் எங்களை மறிக்க, இவங்களை ஏன் எங்களை நிறுத்தணும்? எங்கெல்லாம் நீங்க கூப்பிட கூடாது. ஏன் நான் குற்றவாளியா? நாங்க என்ன குற்றவாளியா? எங்களையே நீங்க தனியா கூட்டு போறீங்க. பஸ் நாங்களும் பொதுமக்கள் கூட பாருங்க. நாங்க எங்களுக்கு காலேஜ் போறவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் நாங்க இப்ப இறங்கி இருக்கோம். எங்களால அவங்க அவதிப்படக்கூடாது, நாங்க இப்ப இறங்கி இருக்கோம். ஆனா இந்த காவல்துறை அராஜகம் பெரிய அராஜகம். ஆட்டோ எல்லாமே ஆடலாம் 4 ரூபாய் கொடுத்து நிறைய கேப் புக் பண்ணாவது இறக்கு தப்புறம் அதுல இறங்க பண்ணுங்க. எவ்வளவு நாங்க காசு செலவழிச்சு நாங்க கடைசி வரைக்கும் உங்க டிமாண்ட் என்ன? எதுக்காக சந்திக்க போறீங்கன்னு சொல்ல மாட்டீங்க. ஆனா நீங்க கூட்டு போலனா வண்டியில ஏத்துறாங்க. எங்க ஆளுங்கிட்ட கூட்டு போலனா என்ன கோரிக்கை? முன்னாடியே இது ஏற முடியாது. எல்லாமே விஜய் மைக்கு ஏறவே ஏறாதீங்க. லைவ் போடுறீங்க. லட்சக்கணக்கான பேர் பாப்பாங்க. லைவ் போடு, இன்ஸ்டால லைவ் போடு. நான் பேசுறேன். இப்போ கஞ்சா விக்கிறவங்க விட்டுறாங்க, வெட்டுறவங்க என்ன பண்ணாங்க? எங்களோட கஷ்டம் போறோம். எல்லாம் ஒன்னா சேர்த்து கொடுக்க போறோம். நாங்க ரோட்டை மறிச்சா போறோம். நாங்க பிரச்சனை பண்ணுவோம். இல்லையா ஐயா, நாங்க சொல்றது கேளுங்க. நான் ரோட்டை மறிச்சா பப்ளிக் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணா ஏமா ஐயா நீங்க அப்படி நீங்க யாரு எங்க கூட்டத்தை சேர்க்க அவர் என்ன சொல்லிக்கிறாரு? பொதுமக்களுக்கு அண்ணன் மாமா தம்பினாரு. எங்க அண்ணனை பார்க்க போறதுக்கு நீங்க எங்களை தடுக்கிறீங்க. நீங்க தடுக்கிறீங்க. இதுக்கு பேரு என்ன? எங்களை வண்டியில ஏற்றுற இதுக்கு பேரு என்ன? அப்ப நாங்க திருநகைன்ற தலை ஏத்துறீங்களா? ஒரு ஆம்பளை பொம்பளை என்ன ஏத்துவீங்களா? நீங்க ஒரு திருநகைன்ற தலை நிறுத்துறீங்க. அவரு விஜய் என்ன சொல்லிக்கிறாரு? எங்க அண்ணனை நான் பார்க்க போறோம். நாங்க ஒண்ணு குற்றவாளி இல்ல, தீவிரவாதி கிடையாது.
நீங்க ஆனா இதெல்லாம் தப்பு, நாங்க விடவே மாட்டோம். எங்களுக்கு கவலை இல்லை. வண்டி பிடிச்சதே போறேன். நான் போட்ட உடனே பாப்போம். இப்ப பாருங்க, இப்ப நான் போடு, நான் இதுல நான் போடு. வைக்கிறேன். நான் எல்லாம் விட மாட்டேன். நான் எங்கெல்லாம் ஏத்தாதீங்க. இங்க வர சொல்லுங்க அவங்களையும். இதெல்லாம் தப்பு இல்லையா சார்? சொல்லுங்க. எங்களோட கோரிக்கை நாங்க வைக்க போறோம். ஏமா நீங்க போராட்டம் பண்றீங்க, நீங்க வந்து வழிமறி பண்றீங்க, பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றீங்கன்னா நாங்க சொல்லுங்க. நீங்க உங்க நடவடிக்கை நாங்க ஒத்துழைக்கிறதால வேணாம் ஐயா, அப்படி கஷ்டப்படாதீங்க. எங்களையா நீங்க ஒன்னா சேர்க்கிறீங்க, நாங்க ஒன்னா போறோம். நீங்க நேர 1000 பேர் இறக்கிட்டு அங்கங்க பிடிச்சிக்கிறீங்க. நீங்க எங்க ஒண்ணு தர வரீங்க? நீங்க ஒண்ணு தங்க வரத நாங்க பாக்குறோம். எங்க ஒண்ணு தராம வாழ பண்றது நீங்க தான். காவல்துறை எங்க லைஃபே போகுது. நாங்க பண்ணாததெல்லாம் பண்ணேன்னு சொல்லி எங்க லைஃபே கூட வைக்கக்கூடாதுன்னா எப்படி? நீங்க கேக்குறீங்க வைக்கக்கூடாதுன்னா எப்படி? அது ஓகேங்க. நாங்க கஞ்சா எடுத்துட்டோம், அதனால இவங்க எனக்கு குடிக்கிறாங்க. குழந்தைங்களை கருப்பை வச்சுட்டு அதனால இவங்க எனக்கு குடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் விட்டுறாங்க. இவங்க ஆட்டை காசு கொடுங்க. எப்படி மேடம் உங்களை நாங்க மதிக்கிறோம் ஐயா. உங்களை நாங்க என்னைக்குமே போலீஸ்ன்றது எங்களுக்கு ஒரு உதவி பண்ண முடியுங்க. உங்களுக்கு நாங்க மதிக்கிறோம். எல்லா இடத்துலயுமே உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க 1000 பேர் இருக்காங்க. அங்க பிடிச்சிக்கிறாங்க. நாங்க எப்படி ஒண்ணு சேர முடியும்? கோயம்பேட்ல இருந்து இங்க வரதுக்கு நான் 400 ரூபாய் பண்ணாதீங்க ஐயா, அது தப்பு தானே ஐயா. நாங்க என்ன குற்றவாளியா? நாங்க தப்பானவங்களா? சரி, நாங்க ஆட்டோ பிடிச்சு அப்படி போறோம். நாங்க அப்படி போய்க்கிறோம். ஏம்மா, எங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் இல்லம்மா. நாங்க அன்னாடம் ஆடுறவங்க. நாங்க ஒன்னும் அவ்வளவு பணம் காசு வச்சுக்கிறவங்கள. பஸ் விட்டு இறக்குனீங்க முதல்ல. நாங்களே டிக்கெட் போட்டு வந்துக்கிறோம். நாங்க அன்னாடம் ஆடுறவங்கள. இப்ப ஆட்டோக்கு கவர்மெண்ட் பஸ்ல இருந்து யார் ரைட்ஸ் கொடுத்தா? எங்களை அங்க பாத்தீங்களா? எங்களை பேட்டிங்க நாங்க போராட்டம் பண்ணி நீங்க பாத்தீங்களா? எங்களை நீங்க பாத்தீங்களா? அதை இறக்கலாம். நாங்க அங்க போக கிடையாது. நீங்க எப்படி ஐயா நீங்க இறக்க கூடாது. எங்களுக்கு எப்படி நீங்க இறக்கலாம் கிடையாது. நாங்க எல்லாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. எல்லாருமே தான் நாங்களும் ஏன் நீ ஒரு வாட்டி அதெல்லாம் நீங்க பஸ் வந்து இறக்கலாம். கவர்மெண்ட் பஸ் நீங்க இறக்கிறதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அவர் முதலமைச்சர் மாதிரி கிடையாது. அவர் எங்களுக்கு நல்ல ஒரு அண்ணன் மாதிரி. எங்க கஷ்டத்தை சொல்றதுக்கு நாங்க போறோம். எங்களை தடுக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன ரைஸ் நாங்க என்ன குற்றவாளியா? குற்றவாளிலாம் விட்டுறீங்க. நாங்களாம் ஆட்டோல யாரும் ஆடு மாட மேய்க்கிறாங்க. நாங்க போறோம். நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்து இறக்கிட்டு இருக்கணும். பஸ் மறைச்சு நீங்க எப்படி எங்களை இறக்கலாம்? நாங்க எதனா உங்களை டிஸ்டர்ப் பண்ணா பரவாயில்ல. பஸ்ல போறோம். நாங்களாம் டிக்கெட் 10 ரூபாய் 20 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு போறோம். நாங்க ஒன்னும் பணக்காரங்களா கிடையாது. கவர்மெண்ட் பஸ்ல போக கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்க யாரு? எங்களுக்கு அது கூட ரைட்ஸ் கிடையாதா? எல்லா இடத்துலயும் எங்களை ஒதுக்குறீங்க. இதுல கூட ஒதுக்குனா எப்படி? நம்ம கொள்ளையடிச்சோமா இல்ல யாரையாவது போயிட்டு ரேப் பண்ணிட்டு வேண்டாமா? அவங்க எல்லாம் சுதந்திரமா விட்டாங்க. ஆம்பளை பொம்பளைக்கு போறாங்க. திருநங்கர் பஸ்ல போனா கீழே இருக்கணும். எந்த கவர்மெண்ட் சொல்லுச்சு? கவர்மெண்ட் பஸ்ல நாங்க யாரும் போக கூடாது. அப்ப யாருமே போக கூடாது. அப்ப நாங்க ஸ்ட்ரைக் பண்ண என்ன தப்பா? இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். அப்ப நாங்க பண்ணா தப்பு இல்ல. ரெண்டுல ஒரு தெரியாம இருந்து போகவே கூடாது. நாங்க மத்த ஆட்டோலயோ கார்லயோ போய் நீங்க இறக்கிருக்கலாம். நாங்க போறது கவர்மெண்ட் பஸ்ல இறக்கிறது பதில் சொல்லணும். முன்கோபத்துலாம் இல்ல. இவங்க இதே மாதிரியே பண்ணாங்கன்னா நான் பாரு முன்னாடி போயிட்டு எதனா பண்ணிக்கிட்டாதான் இவங்க எல்லாம் கம்முன்னு இருப்பாங்க. பழகுது வேற என்ன பண்றது? வாயை திறந்து ஒண்ணுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட் பஸ்ல கூட நான் உங்களுக்கு அண்ணன் மாட்டுறாரு. நாங்க ஒரு எங்க கோரிக்கை வைக்கிறது கூட விடாம இப்படி பண்ணாங்கன்னா நாங்க என்ன பண்றது? பொம்பளையா ஆம்பளையா நாங்க திருநாங்க எங்க தானே நாங்க வாயை திறத்துக்கு என்ன பண்றது? எங்களை தப்பா காமிக்கிறது இந்த காவல்துறை தான். எங்களை எல்லாருமே தப்பானவங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆண் பெண்ல எப்படி தப்பானவங்க இருக்கிறாங்களோ அதே மாதிரி திருநங்கைகள் 1-2 பேர் இருக்க தான் செய்றாங்க. அதை டார்கெட் பண்ணி எல்லாருமே ஹோல் டிரான்ஸ்பர் ஃபுல்லாவே தப்பானவங்கன்னு சொல்லி காமிக்கிறது எல்லாமே இந்த காவல்துறைக்கு தான். வேற யாருமே கிடையாது. இப்போ கூட எங்க லைஃப் ஸ்பாயில் பண்ணது கூட என்ன கோரிக்கை வைக்கணும் தெரியாம கூட இவங்க எங்களை இது பண்றாங்க. Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbadur.